ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அவர்களை விடுவிக்கும்படியாக அவர்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்தை ஏற்கனவே ஆதியாகமம் 15 கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணிட்டார். அதை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் இறங்கி வருகிறார். மோசேயை அழைத்து அனுப்புகிறார். அந்த தேசத்தை குறித்து பல இடத்துல இஸ்ரவேல் மக்களுக்கு நல்வார்த்தைகளை சொல்றார். கர்த்தர் உங்களுக்கு என்ன பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வச்சிருக்காரு. அந்த தேசத்தோடைய கொழுமையை சாப்பிடும்படியா கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டு போக போறாரு. நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிற எல்லா தேசங்களிலும் சிங்காரமான தேசத்தை நான் உங்களுக்காக வச்சிருக்கேன்னு சொல்லி மோசையின் மூலமா இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ண ஆபிரகாமோடு பண்ண வாக்குத்தத்தம் உள்ள அந்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ள நம்ம எல்லாரும் போகலாம் அப்படிங்கிறப்ப எல்லாரும் கேட்டு வந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்பி வர்றப்ப நிறைய அற்புதங்களை எல்லாம் மோசையை கொண்டு எகிப்தில் செய்கிறார். பார்வோன் விடமாட்டேன்னு சொல்லி 10 அற்புதங்களை செய்து அவங்கள பலத்த கையோடு புறப்பட பண்ணுகிறார். வருகிற பொழுது இவர்கள் கர்த்தர் தான் நமக்கு ஆதாரம், அவர் தான் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர்னு இவர்கள் அறிந்து கொள்ளும்படியா சூழ்நிலைகள் வருகிறது. கர்த்தர் அவங்க இருதயத்தில் இருக்கிறத அவங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களை சோதிக்கிறாருங்கிறப்ப கஷ்டப்படுத்துறாருன்னு கிடையாது. அவங்கள கரெக்டாக கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டு எல்லா வீட்லேயும் அங்கே தலைப்பிள்ளை சாகுது, ஆடு மாடு பிள்ளைகள்லாம் சாகுறாங்க. ஆனால் இஸ்ரவேலுடைய வீட்டில் ஒன்றும் மரிக்கவில்லை. பார்க்குறேன், இதை கேள்விப்பட்டு நீங்கள் போங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கன்னு அனுப்பி விட்டுட்டான். அவர்கள் கேட்ட வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தார்கள், வஸ்திரத்தையும் கொடுத்தார்கள், வாங்கி கொண்டு இப்போ சந்தோஷமாக கிளம்பி வந்துட்டாங்க. ஆனால் பாருங்க, அந்த பார்வோன் இருதயம் கடினப்பட்டு தன்னுடைய ரதங்களையும் இராணுவத்தையும் கூட்டிகிட்டு இந்த மக்களை விட்டுறக்கூடாது, விட்டுட்டா நமக்கு வேலை செய்ய ஆள் இல்லைன்னு பின்தொடர்ந்து வருகிறான். இப்போ முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன். இந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்க என்ன செய்யணும்? எகிப்தில் இவ்வளவு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சாரு, இஸ்ரவேலருக்கு எகிப்தின் வித்தியாசத்தை உண்டாக்கினாரு, கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு வாசலை திறப்பாரு அப்படின்னு அவங்க மனம் அப்படி கர்த்தரை நம்பல. என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்கிறாங்க. இப்போ இந்த மோசையை பேச்சை கேட்டு இப்போ கடைசியில் செங்கடல், இங்கிட்டு பின்னாடி பார்வோன். இப்போ நம்ம என்ன செய்யறது? இவன் பேச்சை கேட்டு இப்போ மாட்டிக்கிட்டோம், தண்ணியில் விழுந்து சாகிறதா அப்படின்னு உடனே முறுமுறுத்து கல் எடுத்துக்கிட்டாங்களா மோசை எரிய. ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்குறப்ப கர்த்தர் சொல்கிறாரு, கையில் இருக்க கோலை கொண்டு சமுத்திரத்தை பிளந்து விடுன்னு சொன்னார். சமுத்திரத்தை பிளந்து விட்டார். வெட்டாந்தரையில் இஸ்ரவேல் மக்கள் கடந்து வர்றாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாரும் கர்த்தர் மகிமையாக வெட்டி சிறந்தார், பார்வோனும் அவனுடைய சேனையும் செங்கடலில் மூழ்கடித்தார்னு பாட்டு பாடுறாங்க.